ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம துத்திக்கீரை தான் பறிக்க வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய துத்திக்கீரைங்க. இதோட காய், விதை, பூ எல்லாம் இப்படி தாங்க இருக்கும். இதோட காய் பச்சையாக பார்க்கும்போது ரவுண்டாக சக்கரை மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எலசாக இருக்குது இந்த துத்திக்கீரை. நல்லா இது சட்னியாக இருந்தாலும், குழம்பு பருப்பு போட்டு கடைஞ்சாலும் எலசாக இருக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ அளவுன்றத காமிக்கிறேன் பாருங்கள். இது போதுமான அளவு. ஏன்னா இலை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவு போதும் ஒரு ஆளுக்கான கீரை. அப்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு நீங்களே பார்த்து கணக்கு எடுத்துக்குங்க. இந்த கீரையில் இந்த முனையில் இருக்க நரம்பு மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப எலசாக இருக்குது. பெருசாக இருந்தால் சுற்றி இருக்கிற நரம்பெல்லாம் எடுக்கலாம். அவ்வளவுதான். கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 4 வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. துத்தி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு துத்திக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த கீரையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த கீரையை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டா மூல நோய் இருக்கிறவங்களுக்கு மூலம் சரியாயிடும், மலச்சிக்கல் சரியாயிடும். இந்த கீரையை எப்படி துவையல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி துத்திக்கீரை, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து செஞ்சால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே துத்திக்கீரை செஞ்சால் அந்த மருந்து வாசனை வருது வேணான்னுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி துத்திக்கீரையோட புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி துவையல் அரைச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு கலரி கட்டி கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா புதினா சாதம் மாதிரியே இருக்கும், புதினா சட்னி மாதிரியே இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த துத்திக்கீரையெல்லாம் நிறைய சாப்பிட்ணுங்க. மருத்துவ குணத்தில் முதலிடமாக இருக்குது. மூல நோய்க்கு, மலச்சிக்கலுக்கு, வயிறு சுத்தம் பண்ணுறதுக்குன்னு. இப்போது நம்ம ஒரு தண்ணி பாட்டில் வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணி தண்ணி பாட்டில் க்ளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இதுவும். மலச்சிக்கல் குடலில் நிறைய அழுக்கு சேர்ந்ததுனால தான் வரத்து, பூச்சி இருக்கிறதுனால தான். இந்த கீரை சாப்பிடும்போது நமக்கு அந்த மலச்சிக்கல், மூலம் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் குறையுது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மூலிகை கீரையெல்லாம் அவங்க உணவில் எடுத்துப்பாங்க. கூழு, கஞ்சி, பெரிய பெரிய வசதிக்காரங்க கூட வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. இதில் இருக்கிற மருத்துவம்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் தினம் ஒரு கீரைன்னு நம்ம உணவில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. தினம் ஒரு கீரைன்னா நம்ம வாங்குகிற அரைக்கீரை, சிறுகீரைன்னு இந்த மாதிரி இல்லாமல், மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரைன்னு இல்லாமல் கழனியில் கிடைக்கிற கீரைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகை கீரைன்னு நிறைய வகையான கீரைங்க இருக்குங்க பல நோய்களுக்கு. நீங்கள் வெறும் கீரையே நம்ம உணவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே வந்தால் நிறைய நோய் குணமாகும். சோம்பேறித்தனப்பட்டுட்டு நிறைய பேர் கீரை செய்கிறதே விட்டுடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து அதுக்கப்புறமாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கீரை செய்ய ஆரம்பிங்க. இந்த துத்திக்கீரை அகத்திக்கீரை மாதிரி தான். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வேக வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் முறப்புத்தனமான இருக்கும், கொஞ்சம் திக்காக. இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி நல்லா வதக்கட்டும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த கீரை நல்லா வேகும். கீரை நல்லா வேகணுங்க. வெந்தாதான் இது ஜீரணமாகறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதுவுமே போட்டு நல்லா வதக்குங்க. இந்த கீரையெல்லாம் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா கீரைக்காரமாங்கிட்ட சொன்னால் அவங்க கூட கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சிலர்லாம் இருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டாண்ட இருக்க கீரைக்காரம்மா கிட்ட சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கூட 10 ரூபா போனால் போதுன்னு கூட வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. மருந்து மாத்திரைக்கெலாம் நம்ம ரொம்ப செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கீரைக்காரமாக காய்காரங்க கிட்ட தான் நம்ம பேரம் பேசுவோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய உடம்புக்காக நீங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மூல நோயின்றது பெரிய கஷ்டமான வியாதிங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாது. சீக்கிரமாக குணப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த துத்திக்கீரையை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இது மூல நோய்க்கு மட்டும் இல்லைங்க, உடம்பு சுத்தமாக இருக்கும். குடல் சுத்தமாக இருந்தாலே கண் பார்வை, நமக்கு கை கால் வலி, இந்த மாதிரி வாதத்தை சரி பண்ணுறதுக்கும் இந்த கீரையை பயன்படுத்துவாங்க. வாத நோய் இருக்கிறவங்க துத்திக்கீரையும் பூண்டையும் வச்சு அம்மியில் அரைச்சி அதை கொதிக்க வச்சு குடிப்பாங்க.
இந்த மாதிரி நிறைய மருத்துவ பலன் இருக்குங்க. இப்போ இது வதங்கிடுச்சு, ஆற வச்சு மிக்சியில் போட்டுட்டு வந்துடுவோம். இதுக்கு ஒரு தாளிப்பு. நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கெட்டியாக அரைச்சிருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் கட்டுறதுக்கு தான். காலையில் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு மதியத்தில் கட்டியாக அரைச்சி அதையே லஞ்ச் பாக்ஸில் கிளறி கட்டிடுவோம். அதுக்காக வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த துத்தி துவையல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். பொதுவாக எங்கள் வீட்டில் எப்போவுமே கீரை, புதினா, கொத்தமல்லின்னு ஏதாவது ஒன்று பச்சை பச்சையாக சட்னி, சாம்பார், கூட்டு, பொரியல்னு கீரைங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். பசங்களுக்காக வாழைக்காய் ஃப்ரை லஞ்ச் பாக்ஸுக்கு. அவ்வளோதாங்க துத்திக்கீரை தாளிப்பு. செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதை வாழைக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களுமே சொல்லுவீங்க நல்லா இருந்தது மேடம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் நாங்கள் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து பயனடைங்க. நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தோசைக்கு காலையில் இதே சட்னி தான், கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து சட்னியாக யூஸ் பண்ணிக்குவோம். மதியத்துக்கு குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு, வேர்க்கடலெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். நீங்களும் அதே மாதிரியே செய்யுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக.